Happy afternoon. I am a parent of Devavarshini. இன்னைக்கு நான் வந்துட்டு கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக வந்திருந்தேன். என்னோட பொண்ணு கிரேட் 1 சியில் படிக்கிறாங்க. இன்னைக்கு மதி மேம் கிளாஸை கிரேட் 1 பியில் பார்த்தோம். அங்கே தமிழை வந்துட்டு நார்மல் மெத்தட் இல்லாமல் parallel ப்ராசஸிங் பால் டாப்பிங் மெத்தட் இக்கு கூட்டல், ஃபார் எக்ஸாம்பிள் இக்கு கூட்டல் ஆவே எந்த மாதிரியெல்லாம் சொல்லித்தரணும், பசங்களுக்கு ஒரு எழுத்துக்களையும் எப்படி உச்சரிக்கணும், எந்த விதமாக சொல்லணும், எந்த எழுத்து கூட எந்த எழுத்துக்களை சேர்த்தா எந்த எழுத்து வரும் அப்படின்றத தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி கிளாஸ் ரூம் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு பிள்ளைங்களை மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எல்லா பிள்ளைங்களுக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள எல்லா பிள்ளைங்களையுமே அந்த என்கரேஜ் பண்ணுற விதம், ஆன்சர் பண்ணால் அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற விதத்தையும் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்தாங்க. மேம் அந்த டீச்சிங் எய்ட் யூஸ் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்தது. எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது, ஏன் நம்ம இந்த டைமில் பிறந்து இப்போ படிச்சிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது கிளாஸ் ரூம் நான் கிளீன்லினஸ், பசங்களை மானிட்டர் பண்ணுறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே பசங்களுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கொடுத்தா தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே நல்ல ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது. தேங்க்ஸ் டு ஆல் த டீச்சிங் ஸ்டாஃப்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் ஆல்சோ. சொல்லுவாங்க, நான் ஆச்சாரியா வந்துட்டு வெறும் எஜுகேஷனுக்கு மட்டும் கிடையாது, ஆல்ரவுண்டர், எல்லா விதத்துலேயுமே ஆல்ரவுண்டாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு த இன்ஸ்டிடியூஷன்ஸ், தேங்க்ஸ் டு த ஸ்டாஃப்ஸ்.